எல்லாருக்கும் வணக்கங்க. குக் டு ஈஸி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம மாவிளக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோங்க. விசேஷ நாட்களில் சுவாமிக்கு நெய் தீபம் ஏற்றி படைக்கிறதுக்காக செய்யக்கூடிய இந்த மாவிளக்கு செய்வதற்கு தேவையான பொருட்கள் என்னென்ன, ப்ராசஸ் என்னென்னு பார்த்துடலாம். வாங்க இந்த மாவிளக்கு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு அகலமான பாத்திரத்தில்ங்க நம்ம ஃபஸ்ட்டு பச்சரிசியை ஊற வச்சு வச்சுக்க போகிறோம். நான் இன்றைக்கி பச்சரிசியை இந்த உலக்கில் அளந்து எடுத்திருக்கேங்க. இந்த மாதிரி உலக்கில் நான் 2 உலக்குக்கு பச்சரிசி எடுத்திருக்கேன். இந்த பச்சரிசியை நம்ம நல்லா கழுவிட்டு தண்ணி ஊற்றி ஒரு 15 நிமிஷம் போல் ஊற வச்சுக்கணும். இதுதான் நம்ம செய்யக்கூடிய ஃபஸ்ட்டு ப்ராசஸுங்க. அரிசியை நல்லா கழுவிட்டு வந்தாச்சுங்க. இப்போ நம்ம ஃப்ரெஷ்ஷாக தண்ணி ஊற்றி ஒரு 15 நிமிஷம் போல் இந்த அரிசியை ஊற வச்சுக்க போகிறோம். அதுக்கப்புறமா இதை நம்ம வடித்து பொடிச்சு எடுத்துக்க போகிறோங்க. 15 நிமிஷத்துக்கு அப்புறமாங்க நம்ம அரிசியை இது மாதிரி ஒரு வடிகட்டியில் வச்சு அந்த தண்ணியெல்லாம் சுத்தமாக வடிஞ்சிடணும். அது மாதிரி ஒரு 10 நிமிஷம் போல் வச்சு எடுத்தோம்னா நமக்கு தண்ணியெல்லாம் வடிஞ்சு அரிசி கிடைக்கும். இப்போ இந்த அரிசியை நம்ம மிக்சியில் போட்டு பொடிச்சு எடுத்துக்க போகிறோங்க. பாருங்கள், நம்ம கீழே ஜல்லடியில் தொட்டு பார்க்கும் பொழுது அதில் ஈரத்தன்மை இருக்கக்கூடாது. நீங்கள் ஒரு காட்டன் துணியில் வச்சு பரப்பி காய வச்சுக்கிட்டாலும் சரி. இப்போ இதை மிக்சியில் போட்டு பல்ஸ் மோடில் வச்சு நம்ம மாவை அரைச்சி எடுத்துக்க போகிறோங்க. இது மாதிரி அரைச்சி எடுத்துக்கிட்டு இந்த மாவை நம்ம சல்லடையில் போட்டு நல்லா சலிச்சு எடுத்துக்கணுங்க. அப்போ தான் நமக்கு மாவுளுக்கு நல்லா மெத்துன்னு கிடைக்கும். இது மாதிரி நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய அரிசியை பல்ஸ் மோடில் போட்டு அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா நமக்கு திப்பியாக தங்குங்க. அதையுமே திரும்ப நம்ம மிக்சியில் போட்டு இதே மாதிரி பல்ஸ் மோடில் போட்டு அரைச்சி எடுத்து அந்த மாவை ரெடி பண்ணிக்கணும். கிட்டத்தட்ட நம்ம 2 உலக்கில் அரிசி ஊற வச்சுருந்தோம். நமக்கு மாவு இவ்வளோ கிடச்சிருக்கு. இந்த அரிசி குரணை ஒரு 1/4 கப் அளவுக்கு கிடச்சிருக்குங்க. இதை நம்ம வேஸ்ட் பண்ண தேவையில்லை. உப்புமா மாதிரி செஞ்சு சாப்பிட்றலாம். இப்போ இந்த மாவை நம்ம அளந்து எடுத்துக்க போகிறோம். அதாவது ஊற வச்சு சலித்து நம்ம வச்சுருக்கக்கூடிய இந்த அரிசி மாவை அளந்து எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வெல்லம் காய்ச்சி பாகு ஆட் பண்ணிக்க போகிறோங்க. நமக்கு கிட்டத்தட்ட 4 கப் அளவுக்கு பச்சரிசி மாவு கிடச்சிருக்குங்க. இந்த கப்போட அளவு 125 ml. இந்த 125 ml கப்பில் நமக்கு 4 கப் அளவுக்கு இந்த பச்சரிசி மாவு கிடச்சிருக்கு. இப்போ இந்த மாவுக்கு சரிப்பட நம்ம வெல்லம் காய்ச்சி எடுத்துக்க போகிறோம். நான் இங்கே கிட்டத்தட்ட 170 கிராம் அளவுக்கு வெல்லம் எடுத்திருக்கேன். உங்களுக்கு இன்னுமே தித்திப்பு அதிகமாக வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் 200 கிராம் அளவுக்கு வெல்லம் எடுத்துக்கலாங்க. இப்போ நம்ம எடுத்துருக்க வெல்லத்தை ஒரு வடிச்சட்டியில் சேர்த்துட்டு 1/4 கப் அளவுக்குங்க தண்ணி விட்டு நம்ம இதை பாகை காய்ச்சி எடுத்துக்க போகிறோம். பாகு நமக்கு நல்லா முறுக்கு கம்பி பதம் வரணும்லாம் கிடையாதுங்க. இது மாதிரி வெல்லம் கொதிச்சிட்ருக்கும் பொழுதே நீங்கள் 3 ஏலக்காயை நல்லா இடித்து இந்த வெல்லத்தில் சேர்த்துருங்க. பாருங்கள், நமக்கு நம்மளுடைய வெல்லம் மொத்தமாக கரைஞ்சி இது மாதிரி நுரைச்சி வந்தாலே போதுமான அளவு. இப்போ இந்த வெல்லத்தை நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய இந்த மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்துக்கணும். நான் இந்த 4 கப்பு மாவில் 2 கப்பு மாவு ஆல்ரெடி தனியாக எடுத்து வச்சுட்டேங்க. இப்போ நம்ம பாகு சேர்த்து கலந்ததுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மாவை நம்ம சேர்த்து கலந்துக்க போகிறோம். நம்ம ஒரே டைமில் எல்லா மாவுலேயும் பாகு சேர்த்துட்டோம்னா நமக்கு பாகு அதிகமாக போயிடுச்சுன்னா நமக்கு மாவிளக்கு சேர்த்துறதுக்கு வராது. அதனால் எப்பயுமே நம்ம மாவிளக்கு செய்யும் பொழுது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய மாவில் கொஞ்சோண்டு மாவை தனியாக எடுத்து வச்சுட்டு மீதி மாவில் பாகை சேர்த்து அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாவு போட்டு நம்ம கலந்துக்கிட்டே வந்தோம்னா நமக்கு சரியான பக்குவத்தில் நமக்கு மாவிளக்கு சேர்த்துறதுக்கு வருங்க. பாருங்கள், ஃபஸ்ட்டு எல்லா பாகையுமே 2 கப் அளவு அந்த அரிசி மாவில் சேர்த்து மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நமக்கு பாகு அதிகமாக இருக்க மாதிரி இருக்கும். இந்த ஸ்டேஜில் இருந்து நம்ம தனியாக எடுத்து வச்சுருக்கக்கூடிய அந்த கொஞ்சம் மாவையும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துங்க. இதோட மிக்ஸ் பண்ணிக்கிட்டே வந்திங்கன்னா நமக்கு மாவு நல்லா ஒன்றா திரண்டு வர ஆரம்பிச்சிடும். பாருங்கள், இது மாதிரி நான் ஸ்பூனில் நான் மிக்ஸ் பண்ணுறேங்க. கை பொறுக்கிற சூடு வந்ததுக்கப்புறமா நம்ம நல்லா தட்டி இதை மாவிளக்காக சேர்த்துக்கலாம். பாருங்கள், இந்த ஸ்டேஜில் நமக்கு கை பொறுக்கிற மாதிரி வந்துடுச்சு. இப்போ இந்த மாவை 2 பகுதியாக பிரிச்சுட்டு நீங்கள் நல்லா உருட்டிட்டு இதை நம்ம வச்சுருக்கக்கூடிய இந்த தாம்பாளத்தட்டில் தட்டி நம்ம ஒரு ஷேப்பு கொண்டுட்டு வரணுங்க. பாருங்கள்,
இந்த வீடியோவில் இருக்க மாதிரி நம்ம வந்து உருட்டிட்டுங்க. இது மாதிரி நமக்கு ஷேப் வர்றதுக்காக மெல்லமாக அதை வந்து தட்டி தட்டி ஷேப் பண்ணிக்கணுங்க. இது வந்து அம்மா பண்ணி காமிக்கிறாங்க. நல்லா இது மாதிரி தட்டி எடுத்ததுக்கப்புறமா அதில் வந்து மேல்புறமாக நமக்கு நெய் வந்து ஊற்றி தீபம் ஏற்றுறதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அதில் சின்னதாக ஒரு ஹோல் வந்து பண்ணிக்கணுங்க. இது மாதிரி நம்ம ஹோல் பண்ணி எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு வந்து மாவிளக்கு ரெடிங்க. ஹோல் வந்து பண்ணதுக்கப்புறமாவும் நீங்கள் வந்து இது மாதிரி தட்டிக்கிங்க. நமக்கு மெயின் வந்து இந்த மாவிளக்கு தட்டில் வந்து நீங்கள் வைக்கும் பொழுது நிற்கணும். அப்போ தான் நம்ம தீபம் ஏற்றினோம்னா அந்த தீபம் வந்து கீழே வடிஞ்சிடாமல் நமக்கு நல்லா நின்று எரியுங்க. இப்போ வந்து ஒரு மாவிளக்கு ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி இன்னொரு மாவையும் நம்ம வந்து தட்டி மாவிளக்காக ரெடி பண்ணிக்க போகிறோங்க. அவ்வளோதாங்க, சூப்பராக மாவிளக்கு நம்ம வந்து சேர்த்தியாச்சு. இது வந்து கோயிலில் விசேஷ நாட்களில் கும்பாபிஷேகம் நடக்கும் பொழுது, திருவிழாக்கள் பொழுது வந்து செய்வாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம கோயிலில் வேண்டுதல் வந்து வச்சு சாமி கும்பிடணும் அப்படின்னோம்னாலும் மாவிளக்கு ஏற்றுவாங்கங்க. நம்மளுடைய வேண்டுதல் நிறைவேறிச்சு அப்படின்னாலும் இந்த மாவிளக்கு ஏற்றி வச்சு காணிக்கையை வந்து சாமிக்கு செலுத்துவாங்க. ரொம்பவுமே சிம்பிளான ப்ராசஸ் தாங்க. ஈஸியாக சட்டுன்னு நம்ம வீட்டில் செஞ்சிடலாம். எப்போயுமே மாவிளக்கு செய்யும் பொழுது நம்ம சாமியை நல்லா வேண்டிக்கிட்டு நம்ம இந்த ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணோம்னா நமக்கு ஃபெயிலியரே இல்லாமல் மாவிளக்கு அழகாக சேர்ந்து வருங்க. அவ்வளோதான். இது மாதிரி நம்ம ரெடி பண்ணியிருக்க இந்த மாவிளக்கை பூச்சரம் வச்சு நீங்கள் சாமிக்கு கொண்டுட்டு போயும் படைக்கலாம். அப்படி இல்லாட்டி இது மாதிரி பூக்கள் வச்சு நம்ம டெக்கரேட் பண்ணிவிட்டு நெய் ஊற்றி தீபம் போட்டு நம்ம சாமிக்கு வந்து வச்சு படைக்கலாங்க. அருமையாக மாவிளக்கு ரெடி பண்ணியாச்சு. நீங்களும் இதே அளவுகளோட மாவிளக்கு ரெசிபியை வீட்டில் செஞ்சு பாருங்கள். சுவாமிக்கு படைத்ததுக்கப்புறமா சுவைத்து பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு சுவை ரொம்பவே பிடிக்குங்க. உங்களுக்கு இந்த மாவிளக்கு ரெசிபி பிடித்திருந்தால் குக் டு ஈஸி சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம குக் டு ஈஸி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வணக்கங்க.